ஆய்வாளர்களும் விரைவாக இணைந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். அவர்கள் இணைப்பில் அதே நேரம் இங்கே சுயேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம் தர்ஷனா. வணக்கம் நேயர்களே. அதாவது பிரித்தானிய நீதிமன்றம் பிரித்தானிய அரசுக்கு தமிழக விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்தது பிழை எனவும் கடுமையாக நீதிமன்றம் அரசாங்கத்தை விமர்சித்திருப்பதையும் அண்மை காலங்களிலே, அதாவது கடந்த சில நாட்களாக நேற்று வருகிறது. ஆனால் பரப்புரைகளை பார்க்கப்படுது. அதாவது இந்தியாவை பொறுத்தவரையிலே கூட இந்திய முக்கியமான தொலைக்காட்சிகளுள்ள தடை எடுபட்டு விட்டது என்ற ஒரு கருத்தையும் அந்த தொலைக்காட்சிகள் தெளிவுபடுத்தி இருக்கிறது மக்களுக்கு. ஆனால் முழுமையாக மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2018 ஆண்டு நவம்பர் மாதம் 27 மாவீரர் தினத்தின் முன்னிட்டு, அதாவது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதமரும் அவரோடு இணைந்து பிரித்தானியாவிலே இருக்கின்ற நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுமாக இணைந்து பிரித்தானிய அரசுக்கு தமிழக விடுதலை புலிகளை அவர்கள் தடை செய்தது பிழை என்றும் தங்களுடைய கடிதத்தின் மூலமாக அவர்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். அதன் பின்னர் 2019 ஆண்டு மார்ச் மாதம் பிரித்தானிய அரசாங்கத்தினால் அது சரி என அவர்களுக்கு மீண்டும் ஒரு பதிக்கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து நாடு தமிழீழ அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அந்த முறையீடு ஜூலை மாதம் எடுத்துக்கொள்ளப்பட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அதை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இவர்களை, அதாவது பிரித்தானிய அரசாங்கம் தமிழக விடுதலை புலிகளை தடை செய்தது அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார்கள். இதிலே எந்த ஒரு தடையும் எடுக்கப்படவில்லை. அதாவது நீதிமன்றத்துக்கு 14 நீதிமன்றம் அதாவது பிரித்தானிய அரசுக்கு 14 நாட்கள் தவணை கொடுத்திருக்கின்றது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உண்மையாக சிலவளை வெற்றி அளிக்கலாம், அதை தோல்வி அளிக்கலாம். இலங்கை அரசாங்கத்தினுடைய பின்னணியினால் இது சில வேளையிலே பிரித்தானிய அரசாங்கத்தோடு இலங்கை அரசாங்கம் தொடர்புகளை மேற்கொண்டு இதிலே மாற்றங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் எம்மர்களை பொறுத்தவரையிலே அது தடை எடுக்கப்பட்டு விட்டது என்பதையும் ஏற்கனவே தர்சனா ஒளிபரப்பியது போல அங்கே இலக்க தகடுகளை கூட தமிழக விடுதலை புலிகளுடைய சின்னத்திலே கூட ஒரு விற்பனையிலே கூட மாவீரர்களுடைய தியாகத்தையும் தமிழக விடுதலை புலிகளுடைய தியாகத்தையும் இன்றும் அவர்கள் மதிப்பவர்களாக இல்லை என்பதை இந்த ஒரு சிலருடைய போக்கின் மூலமாக இருக்கின்றது. ஆனால் அது வெற்றி அளித்தால் நமக்கே கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாகவே அது அமைந்துவிடும். அது வெற்றி அளிக்கின்றதோ அல்லது அதிலே பல தடைகளை தாண்டித்தான் நாங்கள் பயணம் செய்யக்கூடியவர்களாக இதுவரை இருக்கின்றோம். அதை வெற்றி அளிக்க வேண்டும் என்பதும் பெரும்பாலானவர்களுடைய ஆசையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பார்க்க போனோம் என்று சொன்னால் தமிழக விடுதலை புலிகள் இருக்கின்றார்கள் என்பதையும் தமது நிலைப்பாடு என்பதையும் 2 வருடங்களிலும் எந்தவித குற்றங்களிலும் தமிழக விடுதலை புலிகள் செய்யவில்லை என்பதை உத்தரகுமார் அவர்கள், அதாவது நாடு தமிழக அரசாங்கத்துடைய பிரதம மந்திரி உத்தரகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த அவருடைய கருத்தானது இலங்கையிலே வாழ்கின்ற புலம்பெயர் தேசத்திலே இருந்து கொண்டு நாங்கள் எதையும் பேசலாம். ஆனால் இந்த தாக்கம் இலங்கையிலே சிறைகளிலே வாடுகின்ற போராளிகளாக இருக்கலாம், சாதாரண குடிமக்களாக இருக்கலாம், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் உறுப்பினர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு எந்த விதத்திலே அவர்களுக்கு தாக்கம் ஏற்பட போகின்றது என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் எந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். எங்களுக்கான ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இருந்தாலும் அதற்கான ஒரு கருத்துக்களை ஊடகங்களை முன்வைக்கின்ற பொழுது மிகவும் தெளிவான முறையிலே மற்றவர்களுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாவதிலே அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்வாக கொடுக்க வேண்டியது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு கடமையாக இருக்கலாம். ஆகவே இப்பொழுது பார்க்க போனால் இப்ப தமிழக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரினால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் என்னை பொறுத்தவரையிலே இது 2 ஒரு முக்கியமான அமைப்புகளாக இருக்கின்றது. தமிழக விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களினால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளிலே இதை 2ம் நிலைத்து நிற்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நாடு கடந்த தமிழ் அரசாங்கம். இப்பொழுது நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதமரை கடந்த 2 வருடங்களுக்கு முதல் ஸ்கைப் மூலமாக ஒரு ஊடகவியலாளர் நேர்காணல் ஒன்று சூரிச் மாநிலத்திலே இடம்பெற்றது. அதிலே உருத்ரகுமார் அவர்களிடம்
நான் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், தமிழக விடுதலை புலிகளை இன்று பல பிரிவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல பிளவுகளும் இங்கே நாளுக்கு நாள் அந்த தமிழக விடுதலை ஒரு கொள்கையில் வைத்துக் கொண்டு பல பிரிவுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யவில்லையா என்ற கருத்தை நான் அவரிடம் கேட்ட பொழுது, நான் சுவிஸ் நாட்டிலிருந்து கேட்டபடியினால் அவர் எனக்கு ஒரு பதிலை சுவிஸ் நாட்டை மையப்படுத்தித்தான் எனக்கு அந்த பதிலை அவர் தந்திருந்தார். நிச்சயமாக இது அங்கு வந்திருந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், ஸ்கைப் மூலமாக தந்த பதில். சுவிட்சர்லாந்தினுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பொறுப்பாளர் திரு ரகுபதி அவர்களுடனும் அவரை சார்ந்த உறுப்பினர்களுடனும் தான் பல தடவைகள் முயற்சி செய்ததாகவும் அது தனக்கு பதில் அளிக்கவில்லை, அதாவது பயனளிக்கவில்லை என்றும், தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ தொலைதூரத்தில் இருந்து தங்களுடைய சொந்த செலவிலே சொந்த வாகனங்களிலே வேன் மாநிலத்துக்கு வந்து அவரை பல தடவைகள் சந்தித்து இந்த ஒற்றுமை பற்றி அவர்கள் கூறிய போது அவர்கள் எதற்கும் அதாவது ஒழுங்கான ஒரு திடமான முடிவு தங்களுக்கு கிட்டவில்லை என்பதனையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இப்போது பலரும் நாடுகளுக்கு தமிழ் அரசாங்கத்தை பொறுத்தவரை நான் அறிந்த அளவிலே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிடம் இருக்கின்ற பணம் தான் கூடுதலாக இருக்கின்றது. நாடுகளுக்கு தமிழீழ அரசாங்கத்திலே பல விமர்சனங்கள் இருக்கலாம், அவர்களிடம் இருக்கின்ற. என்னை பொறுத்தவரையிலே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிடம் இருக்கின்ற அந்த அதாவது பொருளாதாரம் நாடுகளுக்கு தமிழீழ அரசாங்கத்திடம் இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதிலே உங்களுடைய கருத்து எவ்வாறாக இருக்கிறது தெரியாது, நேர்களுடைய கருத்துக்களும் எவ்வாறாக இருக்கிறது தெரியாது. இவர்கள் பல நாடுகள் தமிழ் அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் நான் தொடர்புகளிலே தான் இருக்கின்றேன். அவர்களுடன் தொடர்பு கொண்டு இது பற்றி பல விடயங்களை நான் உரையாடி இருக்கின்றேன். அதனை தொடர்ந்து சுவிஸிலே இப்போது கூறிய அம்மா வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய செயலாளரான திருமதி லீலாவதி ஆனந்தராஜா அவர்கள் ஒரு திறமான கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய செவியை கேட்டால் புரியும். சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற டிசிசி அமைப்பு, அதாவது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு தான் தொடர்பு கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளாவது தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்ற ஒரு ஆதங்கமான கருத்தை அந்த தன்னுடைய மகனை பறிகொடுத்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய செயலாளர் லீலாவதி அவர்கள் ஒரு உருக்கமான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கின்றார். அது நிச்சயமாக திரு ரகுபதி அவர்களிடம் தான் வைத்திருப்பார் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், திரு ரகுபதி அவர்களால் சுவிட்சர்லாந்தினுடைய டிசிசி அமைப்பினுடைய பொறுப்பாளராகவும் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார். அதாவது 2011ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இதிலே அவருக்கு ஒரு அதாவது சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. இதிலே தாங்கள் ஒற்றுமைப்படுவதாக இல்லை என்பதுதான் அந்த தாயாருடைய ஒரு கருத்தாகவும் இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சுவிஸை பொறுத்தவரையில கூட பல விடுதலை புலிகள் அமைப்பை மையப்படுத்தி இன்று பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில காலத்தில் நான் 2 வருடத்துக்கு முதல் கேள்விப்பட்ட 8 அமைப்புகள் என்று, இப்போது 8 என்பதாக மாறிவிட்டதோ தெரியாது. அதன் பிறகு இவர்கள் ஏன் ஒற்றுமைப்படுகின்றார்கள் இல்லை? நாடுகள தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி உருத்திரகுமாரன் அவர்கள் கூட அவருடன் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அது கூட பயனளிக்கவில்லை. இந்த தாயார் கூட அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். இதிலே இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவா அல்லது அவர்களோடு அதே கருத்தோடு ஒருமித்ததாக இயங்குகின்ற மற்ற குழுக்களா இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட்டு வருகின்ற ஒரு கேள்வி ஒன்று மக்கள் மத்தியிலே இன்று எழுந்து இருக்கின்றது. என்னால் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இவர்கள் ஒற்றுமைப்படாததற்கான காரணம் என்ன? எங்களுடைய தலைவர் மேதகி வேலிப்பிள்ளை பிரபாகரன் என்று சொல்லுகின்றார்கள். எங்களுக்கு தமிழீழம்தான் ஒரு கோரிக்கை என்று நிற்கின்றார்கள். இவர்களும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள். 8ஆக பிரிந்ததோ 8ஆக பிரிந்த அமைப்புகளும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் இலங்கை உளவுப்படையினுடைய கையாட்களாக புலம்பெயர் தேசத்திலே உலா வருகின்றார்களா? இந்த தமிழக விடுதலை புலிகளை மையமாக வைத்து இயங்குகின்ற அமைப்புகள் என்பது ஒரு கேள்வியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதைவிட அந்த தாயார் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய செயலாளர் திருமதி லீலாவதி ஆனந்தராஜா அவர்கள் இந்த அமைப்பு என்று குறிப்பிடவில்லை. நான் வெளிப்படையாக கூறுகின்றேன், அந்த அவர்களுக்கு எதிராக அமைக்கப்பட்ட அமைப்பானது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய ஒரு எழுத்தை எடுத்து அவர்கள் ஒரு புது அமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள்.
அந்த அமைப்பு கடந்த தேர்தல் காலத்திலே ஒருவருக்கு சார்பாக வடக்கிலே செயற்பட்டதாக, அதை இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினருக்கு சார்பாக இயங்கப்பட்ட அமைப்பு என்பதை அவர் மறைமுகமாக இந்த செவ்வியிலே வழங்கியிருக்கிறார். ஆகவே நாங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும், சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற இந்த அமைப்பானது, தமிழீழ விடுதலை புலிகள் குழு சார்பான அமைப்பானது ஆரம்ப காலத்திலே சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு ஆதரவாக தங்களுடைய பணங்களை செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அனந்தி சசிதரன் அவர்களுக்கு தங்களுடைய பணங்களை, மக்களுடைய பணங்களை அவருக்கு செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். கடந்த தேர்தல் காலத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு சார்பாக இந்த அமைப்புகள் தமிழ் விடுதலை புலிகளை மையப்படுத்தி இன்று அவருக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த அமைப்புகள் தங்களுடைய பணங்களை வழங்கி கொண்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கே நீங்கள் தர்சனா ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுவிஸிலே இருக்கின்ற இந்த சுவிஸிலே மட்டுமல்ல, புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய இளம்பராயத்தினருடைய கல்வி கூடங்களினால் வருகின்ற வருமானங்கள் தான் கூடுதலாக இந்த அமைப்புகளுக்கு ஒரு பலமாக இருக்கிற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பணங்கள் மக்களுக்கு இவர்களுடைய வருமானங்கள் காட்டப்படுகின்றதா என்றால், சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே இந்த வருமானங்கள் எந்த விதத்திலும் மக்களுக்கு காட்டப்படுவதில்லை. நான் நாட்டியமையிலே நாங்கள் ஒரு பிரச்சனை ஒன்றை, நாட்டியமையில் 2ஆக பிரிந்து நடந்த போது ஓட்டியாட்டியிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்திருந்தோம். அப்பொழுது திரு ரகுபதி அவர்களிடம் நான் இந்த பொருளாதார ரீதியான இந்த விடயங்களை உரையாடுகின்ற பொழுது, வாருங்கள்லாம் வேண்லையும் உங்களுக்கு காட்டுகின்றார். இது ஒரு என்னுடைய வேண்லை காட்டிய ஒரு சிறிய யோசனை இல்லை. அவர்கள் வெளிப்படையாக இந்த ஊடகங்களுக்கோ அல்லது தங்களுடைய இணையத்திலேயோ தங்களுடைய வருமானங்களை காட்ட வேண்டும். இங்கே ஒரு கல்வி அமைப்பு இருக்கின்றது. நாங்கள் இந்த கல்வி அமைப்பை உடைப்பதனால் இந்த சிறார்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள். அதனால் நாங்கள் எந்த விதத்திலும் அதற்கு நாங்கள் சரியாக இருக்கக்கூடாது. இந்த அமைப்பினால் இந்த வளர்ச்சி அடைவது எங்களுக்கு ஒரு வெற்றியை தருகின்றது. ஆனால் இந்த அமைப்பினால் வருகின்ற லட்சக்கணக்கான பரிசிலே போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்த போது, கல்வி நிலையங்களிலும் கை வைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்த போது இந்த வாதம் தான் வைக்கப்பட்டது. அதாவது கல்விக்கு இதை மூடினா உங்களாலே அடுத்த கட்டம் என்ன செய்து கொடுக்க முடியும்? அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பெற்றோரை பொறுத்தவரையில் கல்விக்கூடம் அவர்கள் பிள்ளைகள் பரதநாட்டியம் இவற்றை பழகினால் மேடைகளுக்கு அவர்கள் எங்கே போவது? இவர்களுடைய மேடைகள் தான் இப்பொழுது இருக்கிற மேடைகள். அப்ப அந்த பிள்ளைகளுடைய ஆசைகளை தீர்ப்பதற்கு வேறு யாரால் மேடைகளை உருவாக்க முடியும்? இவர்களிடம் தான் அதுக்கான வசதிகள் இருக்கிறதா? ஆகவே பிள்ளைகளுடைய விடயத்திலே கை வைக்காமல் சம்பந்தப்பட்டவர்கள் கிரிமினல் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது சீட்டு பிடித்து கட்ட பஞ்சாயத்து செய்தவர்கள், அவர்கள் போன்றவர்களை கைது செய்வதில் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் பாடசாலைகள் கை வைத்தால் அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்துவிட்டு கை வைக்கலாம் என்ற வலியுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போலதான் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கலாம், சுவிசில இயங்குகின்ற பொது அமைப்பாக இருக்கலாம், தமிழர் விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்பாக இருக்கலாம். இது அவர்கள் 13 அல்லது 14 அமைப்புகள், உப அமைப்புகள் இயங்குவதாகவும் கடந்த 4 வருடங்களுக்கு முதல் அதே உறுப்பினர் என்னிடம் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இப்போது அவர்களுக்கு அந்த அமைப்புகள் இயக்கிக் கொண்டிருந்த இதுக்கான வருமானங்கள் எங்கு காட்டப்படுகிறது? இது மக்களுக்கு இடம் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், தகவல் அறியும் சட்டத்தின் பிரகாரமாக எந்த ஒரு தனி மனிதரும் இந்த பொது அமைப்பினுடைய வருமானங்களை பெற்றுக்கொள்ளலாம். தர்சனம் அது சரியென்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது யாராவது தனி மனிதருக்கு தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக, எங்கள் ஊடகத்துக்கு கூட அந்த ஒவ்வொரு நாட்டிலுமே சட்டம் இருக்கிறது. அதாவது இந்த பொது அமைப்புகள் தொடர்பாக அதை கண்காணிக்கின்ற நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனா எங்களுடைய தமிழர்கள் அதை செய்வதில்லையே என்று சொன்னால் உடனடியாக என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தேசிய தலைவற்ற படத்தையும் கொடியையும் வைத்திருப்பதனால் இவர்கள் இப்ப அந்த அம்மா வெளிக்கொண்டிருந்தார் இந்த மாதிரி தங்களுடைய அமைப்பு உடைக்கப்பட்டு அதனால் இவ்வாறு இலங்கை அரசாங்கம் நன்மை பெற போகிறது என்ற அந்த துன்பவியல் நிகழ்வு, எதிர்காலத்தில் நிகழக்கூடிய துன்பவியலை முன்கூட்டியே அவர் தெளிவுபடுத்தி இருந்தார். இப்ப இவ்வாறான அமைப்புகளை தனிப்பட்டவர்கள் 5 பேராக சேர்ந்த ஒரு வழக்கு வைத்தாலே கட்டாயமாக விசாரிக்க வேண்டிய சட்டங்கள் இருக்கிறது. இங்கே அந்த சட்டங்கள் தொடர்பாக பெரும்பாலான மற்றவர்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், எந்த ஒரு எங்களுடைய அசோசியேஷனாக இருக்கலாம், இன்னொருடைய இருக்கலாம், ஒரு 5 பேர் சேர்ந்து அதை விசாரிக்கும்படி கேட்டால் அதுக்கான விசாரணையை தொடக்குவதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது. இதனை நான் கூறுவதனால் ஒரு துரோகியாகவோ அதனால் தான் அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களிடம் அத்தனை வளங்களும் இருக்கிறது, அதை நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. தாங்களே பாட்டெழுதி தங்களை புகழுகின்ற ஒரு கூட்டமாக இருப்பதனால் அதற்கு பின்னால் போகக்கூடியவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இப்பொழுது நம்ப பிளேட்டுக்கு பார்த்தீர்கள் அல்லவா?
ஆமா ஆமா தண்ட நம்ப பிளேட்டையும் காட்டவில்லை, தன்னையும் காட்டவில்லை. ஆனா மற்றவர்களை வாங்கி பொருத்தும்படி வியாபாரத்துக்கு அழைக்கின்றார். அதை பொறுத்ததான் இந்த கல்வி அமைப்பு கூட இங்கு எத்தனையோ லட்சம் ரூபாய்களை வரலாம். போர் முடிந்து 2011 முதல் என்று சொன்னால் போர்க்காலத்திலே சாயத்துக்கு அனுப்பப்பட்டது, போராளிகளுக்காக அனுப்பப்பட்டது, போராட்டத்துக்காக அனுப்பப்பட்டது என்று சொல்லி ஒரு கதையை சொல்றார். அதற்கு பிறகு இவர்களுடைய வருமானங்கள் என்ன அந்த நம்பர் பிளேட் இது நாங்கள் சாதாரண விடயமாக பார்க்க முடியாது. என்னென்று சொன்னால் முன்னரே இங்கே பிரான்சிலே ஐரோப்பிய ஒன்றியத்திலே தடை வருவதற்கு முன்பாக ஒருவர், அதுவும் குறிப்பாக இலங்கையிலேயே புட்பால் டீமிலேயே முதலாவதாக ஈடுபட்டவர், விமான நிலையம் ஒன்றிலே பாதுகாப்பு அதிகாரியாக கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றியவர். அவருக்கும் இதற்கும் தொடர்பே கிடையாது, எந்த விதமான வன் செயலுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் ஒரு ஆதரவாளராக இருந்தார். திடீரென்று அவருடைய பட்ஜை, அதாவது விமான நிலையத்துக்கு செல்வதற்கான விசேட பட்ஜ் கொடுப்பார்கள், அதை நிறுத்திவிட்டார்கள். அப்ப நிறுத்திவிட்டதன் காரணமாக அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய மகனும் விடுமுறை காலத்தில் அங்கே வேலை செய்து அந்த வேலைக்கு அவருக்கு கிடைத்து விட்டது, அங்கே தொடர்ந்து வேலை செய்வதற்கு அவருடையதையும் பறித்து விட்டார்கள். அவனால் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் போய் கேட்டிருந்தார், இவருக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. அவர் செய்த ஒரே ஒரு வேலை என்னென்றா, இவர்களுடைய இது நடக்கும் இல்ல, விளையாட்டு விழா நடக்கும் அல்லவா, அதுல ரெஃபரியாக இருந்தது மட்டும்தான் அவர் செய்திருக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை. அப்ப ரெஃபரியா அந்த விழா நடத்துவதற்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து போட்டு இப்படி பறிக்கலாம் என்று அவரிடம் உரையாடி இருந்தேன். ஆனா அவர் பின்னர் போட்டு காட்டின ஒலிப்பதிவு நாடாவில் பார்க்கிற போது இங்கத்தியான் பொறுப்பாளரோடு எங்களுக்கு நாடு வேண்டும், அதுக்கு இன்னமும் செய்ய தயார் என்று உணர்ச்சிகரமாக தெரிந்தன கிடையாது எப்படி நடிப்பார்கள் என்று. அதிலே உணர்ச்சிகரமாக அவர் பேசிய பேச்சுக்கள் அது பயங்கரவாதத்துக்குள் வருவதனால் அதை பறிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி, ஆகவே இந்த விடயத்துக்காக ரெஃபரியாக இருந்ததுக்காக பறிக்கவில்லை, அவருடைய தொலைபேசி உரையாடலுக்காகத்தான் பறிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்பதை தெளிவுபடுத்தினார்கள். ஆனால் அதாவது என்ன நடக்குது என்று சொன்னால் அவற்றை பிள்ளையின்றியும் பறியாகிறது. அவரும் வேலை செய்ய முடியாமல் போறது, எந்த ஒரு விமான நிலையத்திலும் வேலை செய்ய முடியாது. அதன் பின்னர் ஒருவருக்கு செங்கன் விசா பறிக்கப்பட்டால் அவரோட சார்ந்த அவருடைய குடும்பத்துக்கும் பறிக்கப்படுகிறது என்றுதான் அர்த்தம். நீங்க வாதாடையில அது அவர் வேற நான் வேறு என்று சொல்லி பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே அல்லது மனித உரிமை மீறல் சட்டத்துக்கு கீழே நீங்க வாதாடையிலாத அவர் வேற நான் வேற வயிறு வேறு என்றெல்லாம் அந்த வாதாட்டங்கள் ஈடுபடுவதில்லை. பின்லாடன் என்றா பின்லாடன் என்ற பிள்ளைக்கும் சேர்த்துத்தான். அதே போலதான் இந்த கல்வி அமைப்புகளை ஒரு குழப்புவதாகவோ இந்த சிறுவர்களுடைய தமிழ் வளர்ச்சிக்கு நான் தடையாகவோ இல்லை. இது கூட இப்ப கொரோனா காலத்திலே கூட இங்கு ஒரு கல்வி அமைப்பை நடத்துகின்றவர்களும் பொறுப்பாக இருக்கின்றவருக்கு 6000க்கு மேற்பட்ட வருமானம் கொடுக்கும். இங்கு ஒரு வெறும், அதாவது ஒரு டிப்ளோம் வச்சிருக்கின்றவர்களுக்கு கூட அப்படியான வருமானங்களுக்கு குறைவாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை பெறுகின்றார்கள். கொரோனா காலத்திலே கூர் சார்பாய்த்து என்று சொல்வார்கள், ஒரு குறுகிய 80% வருமானங்கள் கொடுக்கப்பட்டது. இவர்களுக்கு எத்தனை வீத வருமானம் கொடுக்கப்பட்டது, இவர்கள் சுவிஸ் அரசாங்கத்திடம் எத்தனை வீதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பது கூட தெரியாது. ஆனால் ஒரு கல்வி அமைப்புக்கு நாங்கள் ஒரு பணங்களை அனுப்புகின்ற பொழுது கூட அது முன்னுக்கு 3 தவணைகளாக அல்லது 2 தவணையாக நினைக்கின்றேன் பணங்களை செலுத்த வேண்டும். அதை செலுத்துகின்ற பொழுது அவர்கள் அதற்கு முதலே தங்களுடைய தகவல்களை அனுப்பிவிடுவார்கள். இத்தனாம் தேதிக்குள்ளேயும் இந்த பணத்தை செலுத்தும்படியும் அவர்கள் முன்கூட்டியே அனுப்புவது. ஆனால் பெரும்பாலானவர்கள் இது 3ஆம் மாதம் கொரோனா ஆரம்ப உச்ச நிலைக்கு வந்ததனால் அவர்கள் முதலே இந்த வருமானங்கள் அதை கூடுதலானவர்கள் 125 மாணவர்கள் செலுத்தியிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் செலுத்தப்பட்டுவிட்டது. ஆனால் இதுவரை இந்த 11ஆம் மாதம் பெறப்போகின்றது, இந்த பணங்கள் எங்கே கழிவிடப் போகின்றது எப்படி என்பது கூட எந்த ஒரு தகவல்களும் இந்த மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதுவரை அனுப்பப்படவில்லை. ஆகவே இவர்கள் இந்த கல்வி அமைப்புகளை நடத்துகின்றவர்கள் உண்மையாக பாராட்டத்தக்க கூடியவர்கள். ஆனால் இதை நடத்துபவர்கள் நிச்சயமாக மக்களுக்கு தெளிவான முறையிலே இவற்றை தெளிவுபடுத்த வேண்டும். தங்களுடைய வருமானங்களை மக்களுக்கு காட்ட வேண்டும். ஊடகங்களிலும் அவர் பிரசுரிக்க வேண்டும். இரண்டாம் முகப்புத்தகங்களிலே கண்டவரை பற்றியும் துரோகிகள் என்று எழுதுவதை தவித்துவிட்டு இப்படியான தங்களுடைய வருமானங்களையும் செலுத்த வேண்டும். அடுத்த ஒரு கேள்வி இருக்கின்றது என்று சொன்னால், மாவீரர் தின நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மாவீரர் தின நிகழ்வு இடம்பெற இருக்கின்ற காலகட்டம் இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே கூட ஊடகத்திலே கூட நாங்கள் அடிக்கடி சொல்வது உண்டு,
ஊர்ல இருக்கின்ற மாவீரர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய மனைவிமாருக்கு அல்லது கணவன்மாருக்கு இந்த இவர்கள் இந்த தொகையை கொடுத்தால் என்ன என்ற கேள்வி கூட பெரும்பாலான மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் மற்ற சார்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு நிகழ்வை நாங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டும், இந்த மாவீரர்களை நினைவு கூற வேண்டும் என்பதையும் அதுல 2 கருத்துக்கள் இருக்கின்றது. அது எது சரி எது பிழை என்பதை விட, ஆனால் இந்த வருடம் மாவீரர் தினம் இடம்பெற மாட்டாது என்பது கூடுதலானவர்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த கொரோனா காலகட்டம் இங்கே மாவீரர் தினத்துக்கு தமிழக விடுதலை புலிகளை விமர்சனம் செய்கின்றவர்கள் கூட இந்த மாவீரர்களை நினைத்து அதுக்கு அவர்களுக்கு ஒரு மெழுகுதிரியோ அல்லது ஒரு விளக்கை கொளுத்தி விட்டு வருகின்ற காலம்தான் இந்த புலம்பெயர் மண்ணிலே இருக்கின்றது. மாவீரர்களையும் தேசிய போராட்ட வீரர்கள் எவரையும் எமது புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் எவரும் மறந்தது இல்லை. ஆகவே இந்த வருமானங்கள், இந்த வருடாவரிடம் சேர்க்கப்படுகின்ற வருமானங்கள் விரதம் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆமாம், இந்த அமைப்புகளுக்கு கொடுக்கின்ற இந்த பணங்கள் இந்த விடம் என்ன செய்யப்பட போகின்றது, இந்த அமைப்புகளை தாயகத்தில் இருக்கின்றவர்களுக்கு என்ன செய்வார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்ப அவர்களிடம் இந்த அமைப்புகளோடு இயங்குகின்றவர்களிடம் நான் சில கேள்விகளை கேட்டபோது, நாங்கள் வெளிப்படையாக காட்ட முடியாது. ஏன் வெளிப்படையாக காட்ட முடியாது? உதவி செய்வதே வெளிப்படையாக, ஆயுதம் வாங்கினா தான் காட்ட தேவையில்லை. உதவி யாரும் வெளிப்படையாக சொல்லலாம், வெளிப்படையாக காட்டலாம். புலனாய்வுத்துறையினர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பெரிய அச்சுறுத்தலை கொடுப்பார்கள், நாங்கள் காட்ட முடியாது என்று ஒரு அரிசி வாங்கி கொடுக்கிறதுக்கு புலனாய்வுத்துறைக்கும் அரிசிக்கும் என்ன சம்பந்தம்? நொண்டி குதிரைக்கு சறுக்கினது சாட்டு என்பதை போல இந்த தாயார் வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய தாயார் தான் வெளிப்படையாக கூறுகிறார் பல கருத்துக்களை. ஆனால் இப்படி ஒரு இலங்கையிலுடைய நிலவரை இப்போது மாற்றப்பட்டது, ஆரம்ப காலத்தில் இருந்தது போல இல்லை. இது அவர்கள் தாங்கள் என்ன செய்தோம் எதை செய்தோம் என்பதை கூட அவர்கள் இப்போது புலனாய்வுத்துறையை முன்படுத்தி தாங்கள் செய்வதை காட்ட முடியாது என்று சொல்லுகின்றார்கள். தங்களுடைய வயிற்றையும் தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய பரம்பரையையும் தான் வளர்த்துக் கொண்டு வருவதை நாங்கள் மறைமுகமாக காணக்கூடியதாக. அரிசி இதுகள் கொடுக்கறதுக்கு புலனாய்வுத்துறையை நாங்கள் தரம், நீங்க அரிசியும் மாவையும் கொண்டு கொடுங்கள் என்று கேட்கலாம். அதுவிட இங்கே பல ஐரோப்பிய நாடுகளிலே தமிழக விடுதலை புலிகளை மையப்படுத்தி இயங்குகின்ற அமைப்புகள் கொரோனா காலத்திலே கல்விக்கூடங்களிலும் பல பணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த பணங்கள் உரிய முறையிலே கணக்குகள் காட்டப்படவில்லை என்பதையும் இப்பொழுது பல தகவல்கள் இதிலே இருந்து நீங்க இதிலே சொல்லி ஒரு பிரயோசனம் இல்லை. அதற்கான வழிவகைகளை கையாளுங்களே தவிர இதுல வீணா சும்மா நேரத்தை மெனக்கெடுத்து பேசுவதை விட செயலில் காட்டுங்கள். சரி, கணக்கு காட்டவில்லை என்றால் அடுத்த கட்டம் என்ன என்பதற்கான வழிவகைகளை தேடி கண்டுபிடியுங்கள். ஆமாம், இது நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களும் கூட இது முன்வருவார்கள் என்று சொன்னால், நான் சுவிஸ்லே தான் இருக்கின்றேன். இது என்னுடைய எத்தனை நாளை இப்போது கூட தொலைபேசி அழைத்தவுடன் எனக்கு பல விமர்சனங்கள் வரலாம். ஆனால் வெளிப்படையாக நான் உங்களோடு இணைந்து செயற்பட வருகின்றேன். நீங்கள் என்னோடு இணைந்து செயற்பட வருவதற்கு யார் தயாராக இருக்கின்றீர்களும் வெளிப்படையாக பேசுங்கள். என்னோடு எடுத்து இதை வானொலியிலே கதையை இதை பேசு என்பதை விட்டு நீங்கள் இணைந்து செயற்பட வாருங்கள். அப்போது அவர்களுடைய கணக்குகள் வெளியில வரும். இந்த தமிழக விடுதலை புலிகளுடைய மாவீரர்களுடைய தியாகத்தை கொச்சப்படுத்தி தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய வயிற்றையும் வளர்த்துக் கொண்டிருப்பவர்களுடைய உண்மைகள் வெளிக்கு வரும் என்பதை இந்த நேரத்தை ஆணித்தனமாக கூறி, பிரித்தானியா நீதிமன்றம் இதுவரை தடையெடுக்கவில்லை. இன்னும் 14 நாட்கள், அதாவது இதில் 4-5 நாட்கள் சென்று விட்டது. இதுக்குள்ளே அவர்கள் இன்னும் 10 நாட்களோ அல்லது ஒரு வாரமோ அல்லது 2 கிழமைக்குள்ளே அவர்கள் தடையை எடுக்க வேண்டும், அல்லது இந்த தடை பற்றி அவர்கள் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை நேர்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் தடையெடுத்து விட்டார்கள் என்றும் நம்பர் பிளேட் எடுத்து விட்டார்கள் என்று ஒரு பக்கம் 100 பவுன்ஸ்களை கொடுத்து நம்பர் பிளேட்டை வாங்கி அந்த கார் ஓடுவதற்கும் தயாராக இருக்கின்றவர்கள் சொல்கின்றேன். ஆனால் தடை எடுக்கப்பட்டால் உண்மையாக எங்களுக்கு ஒரு வெற்றி தான். ஆனால் இது உருத்துவகுமார் அவர்கள் கிடைத்த வெற்றி என்பதை விட தமிழ் மக்கள் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி. இதிலே அவரை விட அவருக்கு எதிராக செயற்பட்டவர்கள் கூட இன்று அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இது கூட ஒரு மனவேதனையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து இந்த இதே போன்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கைகளும் எங்களுக்கு அவர்கள் விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்று சொன்ன கருத்து இப்ப அமெரிக்க செயலாளர் அங்கே நாட்டுக்கு செல்லுகின்ற போது அவர்களுக்கு சார்பாக பயன்படுத்தப்பட போகிறது என்னவென்று சொன்னால், மஹிந்த ராஜபக்சா கோத்தபய சொல்வார், பாருங்கள் வெளிநாட்டிலிருந்து, அது உங்களுடைய நாட்டிலிருந்து அவர் சொல்லுகின்றார் விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்று. அவை எங்களை இராணுவ முகாமை சிறிய பெரிய முகாம்களாக இருப்பதை
உள்ளுக்கு கொண்டு செல்லும்படி தயவு செய்து கேட்க வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நேரடியாக அவர்களே சொல்லுகிற போது நாங்கள் ஏன் உள்ளுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற விவாதங்களை அவர்கள் முன்வைப்பதற்கு மிக உதவியாக அவருடைய கருத்துக்கள் வந்திருக்கிறது. மற்றும் இன்னொரு சிறிய ஒரு விடயம் சொன்னா, அதாவது நீங்கள் நினைக்கிறீங்களா எதிர்காலத்திலே எங்களுடைய பிள்ளைகள் தமிழ் படிப்பு விகிதம் எவ்வாறாக இருக்கு படித்தால் சந்தோஷம் படித்தால் சந்தோஷம் என்ற அளவுக்கு வர இப்பொழுது பெற்றோர்கள் உங்களுடைய அதாவது அவர்கள் விரும்பாவிட்டாலும் ஒரு வற்புறுத்தலின் அடிப்படையில் செல்லுகின்றார்கள். இப்பொழுது நான் அண்மையில கேள்விப்பட்டேன், சுவிட்சர்லாந்திலே ஒரு லாகர், அதாவது ஒரு என்ன செய்கின்றது அந்த லாகர் சொல்லுகின்ற ஒரு களஞ்சிய அறை ஒன்று இந்த தமிழக விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்களால் வாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாங்கப்பட்ட அமைப்பு இந்த கல்வி சார்ந்த அமைப்பு ஒன்றுக்கு விற்கப்படவிருப்பதாகவும், எல்லாம் ஒன்றுதான், இது அம்மாவோட சொத்தை அப்பா வாங்குற மாதிரி தான், அப்பாவோட சொத்தை பிள்ளை வாங்குற மாதிரி தான் இப்ப இதுக்குள்ள. அது பிறகு ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட இருக்கின்றதா, தமிழ் சார்ந்த பல்கலைக்கழகமாக. இது காலப்போக்கில் இது வெற்றி அளிக்குமா, இதிலே பயன்பெறுவதற்கு சிறுவர்கள் தயாராக இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதை என்னை பொறுத்தவரையிலே இதை விட தாயகத்திலே இன்னலுறுகின்ற மக்களுக்கு, அதாவது மாவீரர் குடும்பங்களுக்கு, காலை இழந்தவர் அவர்களுக்கு இந்த பணங்களை சென்று தலைவர் ஒருவர் போராட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று இருக்கின்ற இந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற அமைப்பு தலைவர்களுக்கும் பகிரங்கமாக சொல்லுகின்றேன், இது போன்ற இதுகளை தவித்துவிட்டு தமிழ் கல்வியை தொடருங்கள். சாதாரணமாக தொடர்வது போல இப்படியான இதுகளை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு வெற்றி அளிக்க போவதில்லை. தாயத்திலே இருக்கின்ற மாவீரர்களை உடைய குடும்பங்களுக்கும் கைகால் இழந்த குடும்பங்களுக்கும் நீங்கள் அவர்களுக்கு இருக்கின்ற பொழுதே அவர்களை நல்லொரு வழிக்கு அனுப்பி வைப்பதுதான் சிறந்த வழி என்பதையும் கூறி நன்றி. சரிங்க, தொடர்ந்து தங்கவேலு அவர்கள் நீண்ட நேரமாக முதலில் இணைந்திருந்தீர்கள், உங்களுடைய கருத்தை குறிப்பிடுங்கள். தங்கவேலு அவர்கள் காத்திருக்கிறீர்களா? உங்களுடைய கருத்தை குறிப்பிடலாம். நீங்கள் சகஜம் பேசியிருக்கிறீங்க. அந்த காணா போன ஒரு உலக சங்கத்தின் தலைவி மிக ஒழுக்கமாக தன்னுடைய வழியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையில இந்த காணாமல் போனோர் பற்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2015 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது பற்றி அது பற்றி விசாரணை வேணும். அது பற்றி 2 ஆணையங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஒன்று காணா போனவர்களை தேடி பிடிக்கிற ஒரு ஆணையம், மற்றது அவர்களுக்கு இழப்பீடு. இந்த 2ஐயும் அரசாங்கம் செய்தது, செய்யாமல் இல்லை, செய்தது. ஆனால் அது எங்களுக்கு திருப்திகரமா இல்லை. இருந்தும் ஏதோ ஒரு வழியில அந்த அது நடந்தது. அதனுடைய இப்ப எடுத்துக்காட்டாக காணா போனவருடைய குடும்பம் அவர்களுக்கு மாதம் 6000 ரூபாய், அது ஒரு சிறிய தொகைதான், ஆனால் அரசு கொடுக்குது. சிலர் பெற்றுக் கொள்வதற்கு முன்வரவில்லை. எங்களுக்கு பிள்ளைதான் வேண்டும், எங்களுக்கு அந்த காசு தேவையில்லை என்று பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நிராகரித்தவர்களும் இருக்கிறார்கள். சரி, நான் என்ன சொல்லுவேன் சொன்னால், அந்த தீர்மானம் முழுமையாக அதை நாங்கள் அமல்படுத்தி இருந்தால், அது அந்த நேரத்தில் அந்த அரசாங்கம் கூட, நல்லாட்சி அரசாங்கம் கூட அப்படி செய்யவில்லை. அவர்களுக்கும் அங்காள பக்கத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் 2 சுயாதீனமான அந்த ஆணைக்குழுவை அவர்கள் அமைத்தார்கள். அது இப்பவும் அது இயங்கி கொண்டுதான் இருக்குது. இப்பவும் இந்த கொடுப்பனவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த காணாப்பனவர்கள ஆக கூடிய இந்த போர்ல இறந்தவர்கள் இருக்கிறார்கள். அது போர்ல இறந்தவர்களை பற்றி நாங்கள் செய்ய முடியாது. ஆனா அந்த 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி காலையும் மாலையும் 2 தொகுதியாக விடுதலை புலிகள் சரணடைந்தார்கள். காலையில வெள்ளக்குடியோடும் மாலையில வெளிதன் கவிஞர் ரத்னதுரை, திலகர் இவர்கள் மாலையில அவர்கள் சரணடைந்த பிறகு அவர்கள் இந்த ஈப்போசா வண்டிகள்ல கொண்டு செல்லப்பட்டார்கள். அதனுடைய அவர்கள் அப்படி கொண்டு செல்லப்பட்டவர்களுடைய அந்த பதிவெல்லாம் அங்கே இருக்குது. இது என்ன துக்கம் என்னன்னு சொன்னா, அந்த பதிவை செய்தவர்
வனசிதா பிரான்சிஸ் சேவியர் என்ற அவரும் அந்த இவருக்கு துணையாக அந்த பஸ்ல போனவர் அவரும் காணாம போயிருக்கிறார். இவர் எல்லாரையும் இவர் கொலை செய்து போட்டார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு போனதுக்கான சாட்சியங்கள் இருக்குது, அசைக்க முடியாத சாட்சியங்கள் இருக்குது. பாலகுமாரன் அவருடைய பிள்ளை மகனும் அங்க ஒரு ஆர்மி கேம்ப்ல இருக்க அந்த ஒரு படமும் வெளியில வந்தது. இங்க இந்த வெள்ளக்கோடியோட சரணாதி அடைந்தவர்களை பற்றி அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு உடம்புல காயம், உடம்புல குண்டுகள் துளைத்த இதெல்லாம் எல்லாம் காட்சிப்படுத்த இருக்குது. அப்ப இந்த இதுகள் எல்லாத்தையும் தான் நாங்கள் இதை வச்சுக்கொண்டுதான் இந்த முழுமையான ஆதாரங்கள் இருந்தாலும் எங்களுடைய நடவடிக்கைகளின் ஊடாக இப்ப கண்ணுக்கு தெரியாத புலப்படாத மாதிரி அவர்கள் எங்களுக்கு வேலை செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய திட்டமிட்ட நடவடிக்கையினால் இந்த ஆதாரங்கள் எல்லாம் நீட்டு போக பண்ணப்படுகிறது. இல்ல இந்த ஆதாரங்கள் எல்லாம் என்ன, இந்த ஆதாரங்கள் எல்லாம் என்ன ஐக்கிய நாடுகள் உரிமை சபைக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கிறது சரி, அதை தொடர்ந்து வந்து செயல்படுத்துகின்ற முறையிலே வந்து திட்டமிட்ட ரீதியிலே வந்து பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிங்கள பௌத்த பிரிவினவாதம் நம்மவர்களையே பயன்படுத்தி செயல்படுவதனால் ஆதாரம் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு போயே ஆவீர்கள். நீங்க சொல்றது சரி. இப்ப வந்து அரசாங்கம் வந்து அந்த அந்த 2015 நிறைவேற்றப்பட்ட அந்த 30 தீர்மானத்தை தாங்கள் நடைமுறைப்படுத்தப்பட போவதில்லை என்று சொல்லிவிட்டார். வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். அந்த முன்னே அரசு கூட நல்லாட்சி அரசியல் கூட நாங்கள் வந்து ராணுவத்தில் நாங்கள் தூக்கில போட மாட்டோம்னு சொல்லிவிட்டார்கள். இந்த கொலை செய்ததற்கு என்னவும் சொல்லலாம், சரியா? என்னவும் சொல்லலாம். இலங்கை போன்ற நாடுகள் வந்து உதவியை எதிர்பார்க்கின்ற நாடுகள். அவர்கள் சொல்வது ஒன்று, பின்னால் செய்ய வேண்டி வருவது ஒன்று. ஆனால் எங்களுடைய பக்கத்திலே இந்த குழப்பநிலை இருக்கின்ற வரையில் சிங்கள பௌத்த பேரினவாதம் வெற்றி பெற்றுக் கொண்டே செல்லும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எங்களிடையே இந்த குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய கைவிட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கின்ற வரையில் வெற்றி வந்து அவர்களுடைய பக்கம் தான் இருக்குமே ஒழிய எங்களுடைய பக்கம் நீதிக்கான எந்த விதமான வழியும் கிடையாது. இப்ப இந்த காணாமலுடைய சங்கத்தின் அந்த அம்மா சொன்னது போல எத்தனை பிரிவுகள் அவையில இருக்குது. அதுல ஒரு பிரிவு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்ப பகிரங்கமாக எந்த அவர்களுக்கு பணம் கொடுக்கிறவர்கள் சொல்லித்தானே போனும் பகிரங்கமாக அவர்கள் எதிர்த்தார்கள். அவர் சொன்னார், தங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை சம்பந்தனுக்கும் சுமந்திரனுக்கு நீங்களா செருப்பாலை அடிச்ச நீங்க கேட்கிற மாதிரி அந்த தங்கள் மீதும் ஒரு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்ல வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே திட்டமிட்டு செய்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, இப்போ என்ன உருவ பொம்மையை எரித்தார்கள். ஒரு முறை உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியில முன்னமும் சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை இந்த காணா போனவர்கள் பேருந்துல பிடிச்சு கொண்டு அங்க அப்ப சிறிசேனதான் ஜனாதிபதி இருந்தது, அவரை பார்க்க போயிருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல சுமந்தரும் வரவழைக்கப்பட்டார். ஆனால் போனவர்கள் இவர் இங்க இருந்தால் நாங்கள் உங்களோட பேச தயாரில்லை, நாங்கள் வெளியேறுவோம்னு சொல்லி பார்த்துட்டு சுமந்திரன் அந்த இடத்தை விட்டு வெளியேறிட்டார். அப்ப இப்படி நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி அவரை நீங்கள் அவமதிக்க இல்லை. அந்த அவரை தேர்ந்தெடுத்த மக்கள்ல தான் நீங்கள் அவமதிச்சிருக்கீங்க. உங்களுடைய காரியம் ஆகணும்னு சொன்னால் இப்படி நீங்கள் மக்கள் பிரதிநிதிங்க இப்படி நீங்கள் கொச்சப்படுத்த கூடாது. இதாலதான் இந்த பிரச்சனை இப்ப நீண்டு கொண்டு தன்னுடைய மகனுடைய பிரச்சனையை சொல்ல போனவரே இப்பொழுது சற்று முன்னர் சொல்லி இருந்தார். இல்ல, இவருடைய மகன் மாவீரர் ஆகிவிட்டார், காசும் எடுத்து விட்டார், இங்கே பொய்யாக வருகிறார் என்று கதை பரப்பியவர்கள் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் என்ன நியாயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது? அது சரி. ஆனால் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் முயற்சிக்க முடியும். இப்ப விடுதலை தடையை வந்து நீக்கப்பட இல்லை. தடை விதிக்கப்பட்டது தவறு என அந்த ஆணையம் சொல்லி இருக்குது. இதே நீ அங்க 100 பவுண்ட்ஸுக்கு நீங்கள் வாங்கலாம். நீங்க சொன்னது இப்ப நீங்க உங்க வாய்க்கு அவல் கூட வழக்குது. நீங்கள் முன்னமே நான் இப்ப பெரிய காலத்திலே அப்படியான வியாபாரம் நடந்தது உண்மை. அதாவது அவர்களுடைய நூல்கள் இசைவத்துகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்தாங்க. ஆனா இப்ப அவங்க செய்யறாருன்றதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதை விட வியப்பா இருக்குது எங்களோட
எங்கள்ட நாடு தமிழில அரசாங்கத்தினுடைய தலைவர் அவர் வந்து இப்போது இருக்கிறார்கள் சொல்லி இது அவர்களுக்கு அவர்களுக்கு மாதிரி இருக்க போகுது ஸ்ரீலங்கா அரசுக்கு. அமெரிக்க ராஜேந்திரிகள் இந்த ராணுவ முகாம்களை பெரிய ராணுவ முகாம்களை இல்லாமல் சிறு ராணுவ முகாம்கள், அதாவது அந்த காணிகள் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு அருகில் இருக்கின்றவர் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான செயல்பாடுகளை செய்யக்கூடிய அளவுக்கு உரையாடுகின்ற சூழலிலே இந்த விடயம் பாருங்கள் இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இருக்கிறான்னு சொல்றது எங்க இருக்கிறார்கள், நாட்டிலே இருக்கிறார்கள் சொல்றாரு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொல்றாரு அல்லது ரெண்டு நாட்டிலையும் இருக்கிறார்கள் இங்க வெளிநாட்டிலையும் இருக்கிறார்கள் புலிகள் இருக்கிறார்கள் எப்படி சொல்றாரு. நாங்கள் தடிக்க கொடுத்து அடிக்க வாங்கி நாங்கள் வந்து புலி என்ற அமைப்பு இப்போ இல்லை அந்த அந்த அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த அரசாங்கங்களோட பேசுறோம். அல்லது எங்களை பேச அழைக்க மாட்டார்கள். எங்க என்ன ருத்வமான எந்த அரசாவது ஒரு அரசாவது கூப்பிட்டு கிடைக்குமா? அவரது சொந்த நாடான அமெரிக்காவிலேயே அங்க உள்ள அமெரிக்க வெளியுறவு செயலாளர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டு கலைக்க முடியுமா? கலைக்கிறாரு. ஏன்னா அவர்கள் இந்த விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் அந்த படம் இருக்கும் மட்டும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படியான வழக்கலை வைக்கலாம், அது நல்லது, நல்ல முயற்சி. 2 லட்சம் பவுண்ட் செலவழிச்சாலுமே நல்ல முயற்சி, அதுக்கான நல்ல தீர்வு வந்திருக்குது. அது ஒரு தார்மீக வெற்றி. ஆனா அதுக்கு கொடுத்த வியாக்கியானம் அது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. புலிகள் இப்பவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றது எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த யாருக்கு நன்மை பயக்கம் அது யோசிக்க இல்லை. அவர் ஒரு சட்டத்தரணி, நீங்கள் சாதாரணமான நானோ நீங்களும் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அவருக்கு தெரியாது என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கு சூட்சுமம் விளங்காது, காலம் சூட்சுமத்தை சொல்ல. நன்றி, அப்படியே காத்திருங்கள். நாங்கள் திரு ஜெகநாதன் அவர்களிடம் செல்வோம். வணக்கம். வணக்கம் தர்சன். வணக்கம். என்ன முதலாவது இந்த நீங்க என்ன உணர்கின்றீர்கள்? இப்ப எங்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்களால் போக முடியுமா, போக முடிய இந்த மனப்பான்மையை மாற்றாமல் அடுத்த கட்டத்துக்கு தமிழர்களால் செல்ல முடியுமா, செல்ல முடியாதா? இல்ல, இதுல ஒன்று வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, ஒன்று முதலாவது வந்து இந்த 2 விடயங்கள் இன்றைக்கு. ஒன்று அந்த அம்மா வந்து பேசின விடயங்கள், அவருடைய விடயத்தை வைத்துதான் கேட்கின்றேன். அதாவது ஒரு அவர் அதுல தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார். அது எனக்கு உண்மையிலேயே அந்த அவன் மன உறுதியும் அவன் அந்த சொன்ன விதமும் வந்து எனக்கு உண்மையில மனதிலே ஒரு நெகிழ்வையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்தினது. என்னென்றால், எங்களை பொறுத்தவரையில் இது உடனடியாக எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லது இதுக்கான தீர்வு கிடைத்து விடும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்த்து மட்டும் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு வேணும்ன்றது எங்களுக்கு அவாவா இருந்தாலும் எங்களுடைய சந்ததி வந்து மீண்டும் இது மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகக்கூடாது என்கிறத வந்து அதுல சுட்டி காட்டி இருந்தா. இதுதான் அந்த முக்கியமான இந்த சிந்தனை தான் முக்கியமாக எங்களுடைய சமூகத்துக்கு இருக்க வேண்டும். ஆனால் நீங்க சொல்றது கேட்ட அடுத்த என்னன்றது இதுக்கு சம்பந்தமா கேட்ட நீங்க இந்த இப்படியான இழுபறி குழப்பம் இல்லாம இப்போ ஒன்று கொண்டு முரணான ரீதியில கருத்துகள் அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் குளிப்பறிக்கிற ரீதியில இந்த இதுகள் நடந்து கொண்டிருந்தால் இதுக்கு தீர்வு வருமான். இது சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள். மாற்றம் என்பது மாற்ற முடியாதுன்றதுல நாங்கள் நம்பிக்கை வைக்க வேணும். அதுக்காக போராடத்தான் வேணும். ஆனா உண்மையிலே ஒன்று வந்து ஒரு பலவீனம் ஒன்று தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். என்னென்றால், நாங்கள் எங்களுடைய தவறுகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் போன முறையை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இந்த கனவான் என்று நாங்கள் கூறிய இந்த ரணிலுடைய காலத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட உதவி என்றது சில தனிப்பட்ட ரீதியில தாங்கள் அவரோடக்கு உதவி பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி அதிலெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்குது. நான் அவைகள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த கடைசி நேரத்தில் கம்பரலியான்றதுக்காக நிதி பெற்றுக் கொண்டதன் மூலம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால்,
நாங்கள் இந்த வீதி அபிவிருத்தி இதுகள் எல்லாத்தையும் செய்து கொடுத்தா இந்த மக்கள் வந்து நாங்க அபிவிருத்திக்காக நீங்க உங்களுக்கு காப்பீட்டு ரோட் எல்லாம் போட்டு தந்திருக்கிறோம், ஒழுங்குகள் எல்லாம் திருத்தி தந்திருக்கிறோம், அதனுடைய வாக்களிக்கிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும்ன்ற ரீதியில இதை பெற்றுக்கொள்றதுக்கு கடைசியாக அதை பெற்றுக்கொண்டு அந்த நிதி என்றது வந்து ஒதுக்கப்பட்டது. ஏன் இந்த நிதியை உண்டாக இவர்கள் இருந்த காலத்தில் ஒரு காலத்துல மைத்ரி வந்து எனக்கு நான் இன்றைக்கு இதுல வெல்லாவிட்டால் நான் உயிரோட இருப்பேனோன்று தெரியாத அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்த காலகட்டத்திலே அல்லது அப்படியான நிர்பந்தம் இருந்த காலகட்டத்திலே இந்த பிரச்சனையை உடனடியாக இந்த 20வது திருத்தம் 19வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட காலத்திலே இந்த காணாமல் போனவர்களுக்கு இழப்பீடுன்ற ரீதியிலே ஏன் இந்த நிதியை பயன்படுத்திக்க கூடாது? இந்த ரோட்டு போடுற நேரம் அதை பயன்பட இந்த வடமாகாண அமைச்சிலே இருந்த அமைச்சர் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து அதை கொண்டு சென்றிருந்தார் தானே. யாரை சொல்றீங்க? அந்த என்ன பேர் விக்னேஸ்வரன் அவர்களோடு நீதிமன்றத்துக்கு எல்லாம் சென்றார். சும்மா அவரும் அங்க எல்லாரும் இந்த புலுடாக்கள் சொல்றது எல்லாத்தையும் அவர்கள் செய்வது இதுக்காகத்தான் தன்னை நீக்கினது என்று சொல்லி அதுக்கான முயற்சிகளை செய்து அதுக்கு கொடுக்கின்ற முறைகள் எல்லாத்தையும் அது அவருடைய முயற்சி. அதுகள் வந்து எந்த அளவுக்கு அவர் சொல்றது உண்மை பொய்ன்றது எனக்கு தெரியவில்லை அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக. ஆனா இந்த எங்கள் இவைக்கு கையில வெண்ணையை வைத்துக் கொண்டு வந்து அவர் செய்வார் இவர் செய்வார் என்றில்லை. அந்த காலகட்டத்தை அதை சரியாக பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு நான் இன்னொரு கேள்வி அதை போன முறையும் வைத்தனால் என்னன்னா இந்த மகாவலி நிலங்கள் எல்லாத்தையும் அபகரிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னா அதுக்கு அந்த திருத்தத்தோட இந்த மக்கள் பூர்வீகமாக வாழுகிற பிரதேசங்கள் கையகப்படுத்த கூடாதுன்ற ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்கலாம் தானே. இவர்கள் எல்லாம் தான் ஏதோ சட்டத்தரணிகள் திறமையான வல்லுநர்கள் இவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு போய்த்தான் சட்டம் என்ன புதிய அரசியல் சாதனத்தை இயற்ற தகுதி இருக்குன்றெல்லாம் எங்களால கூறப்பட்டது. குறைந்தபட்சம் இந்த தீர்வுகளை கூட இவை அந்த அடிப்படையான பிரச்சனைகளை தீர்க்க ஆனபடியாதான் இது உண்டு என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய யதார்த்தத்தை உணர்ந்து புவியியல் ரீதியாக இன்றைக்கு என்ன நடக்குகிறது என்கிறதுகளை சரியாக சொல்லக்கூடிய அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தலைமைத்துவம் பலவீனமாக இருக்கிறது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். சரியா? இதுல அவர் திறம் இவர் இலக்கம் இவருக்கு திறமை இருக்குது இல்லை. இன்றைக்கு ஏன் இந்த நிலங்கள் எல்லாம் வந்து மாவலி கிழக்கு கொத்தணி என்றதுகள் எல்லாத்தையும் கொண்டு வரப்பட்டு ஏன் இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது? முக்கியமான காரணம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் வந்து இந்த வடக்கு கிழக்கு பிரதேசம் வந்து எங்களுடைய பூர்வீக பிரதேசம் என்றது தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த பிரதேசம், அவர்களுக்குடைய உரிமைகள் அவர்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய பிரதேசங்கள் என்றதுகள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் கூறப்பட்டதுக்கு அமையத்தான் இந்த 13வது திருத்தமே கொண்டு வரப்பட்டது. அது எந்த அளவுக்கு அதுல சட்ட வலு இருக்குது அதுக்கால பிரயோசனம் ஏற்பட்டதுன்றது இரண்டாவது. ஆனா அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்கிறதுல கூறப்பட்ட இந்த பிரச்சனைக்கு தீர்வு கூறப்பட்டிருக்கிறத மாற்ற வேணும் என்று சொல்லி சொன்னால் இலங்கை வடக்கு கிழக்கு பிரதேச புவியியல் நிலையை மாற்ற வேணும் என்றதுக்காகத்தான் இந்த திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இவைகளை சரியான முறையில நாங்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நீக்கப்படுகிறது தென்னிலங்கையிலே எப்பொழுதுமே ஒரு இந்த இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் தான் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களுடைய பாதுகாப்பு என்கிறது வந்து இலங்கையிலே இந்த வடக்கு கிழக்கில் தங்கி இருக்குதுன்றதுகளை ஆகவே இந்த வடக்கு கிழக்கு மக்கள் அதுக்காக இந்தியாவின் அடிமைகளாக இருக்கணும் அல்லது இல்லை. இந்தியாவோட ஒரு புரிந்துணர்வு வளர்க்கக்கூடிய விதத்தில வந்து துணிச்சலோட ஒரு ஆரம்ப புள்ளியை அமைக்கிற ஒரு செயல் திட்டம் ஒன்று இந்த அரசியல் தலைவர்கள்ட்ட இருக்கா? ஒருத்தர் வந்து இந்தியாவை நம்பாதேன்றார், ஒருத்தர் வந்து 13வது திருத்த சட்டத்தை வந்து நீங்க என்ன தமிழக பிரச்சனையை உங்களோட சேவைக்காக தூக்கி போட கண்டு வராதீங்க அவர் ஆலோசனை சொல்றார் சிவசக்தி ஆனந்தன் ஏதோ ஒன்றில. ஆகவே இந்த ரீதியில இருக்க ஒழிய நீங்கள் அடிப்படையாக கான்கிரீட்டாக அடிப்படையாக நாங்கள் இந்தியாவினுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய விதத்துல வந்து இதை செயல்படுத்துகிறது அல்லது நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருப்போம் என்றால் நீங்கள் என்னென்னத்தை செய்ய வேணும் இந்த பிரச்சனை இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் இதை வந்து எப்படி நீங்கள் செயல்படுத்த வேணும்ன்றதுக்கு எத்தனை தரம் நாங்கள் டெல்லியோட பேசி இருக்கிறோம். அமெரிக்காவுக்கு போனோம், அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த மனித உரிமைகள் எல்லாம் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்றோம், நல்ல விஷயம். ஆனா இந்திய அமெரிக்கா ஜே.ஆர். ஜெயவர்தனா யானை குட்டியை கொண்டு போய் கொடுத்து யானை குட்டியை பரிசளிச்சு நான் நினைக்கிறேன் உங்களோட சின்னமும் யானை எங்கட சின்னமும் யானை என்ற பொழுதும்
என்று சொல்லி எல்லாம் சொல்லும் பொழுதும் என்ன சொன்னது, நீங்கள் இந்தியாவிற்கு இந்த பிரச்சனையை தீருங்கள் என்ற நிலைமையில அன்றைக்கு 87ஆம் ஆண்டு இந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது சீனா பாகிஸ்தான் என்றது இந்த படத்திலேயே இல்லை. இன்றைக்கு சீனா பாகிஸ்தான் என்றது 3 புள்ளிகள் என்ற ரீதியில அமைந்து போயிட்டது. அதாவது இந்தியா மட்டும் அன்றைக்கு இந்தியா கொண்டு வான்பரப்புல இது போடைகள் அது போட்டது போல சரி என்றது, அல்லது இந்தியா தனக்கு என்னத்துக்கு வந்ததுன்றதுகளுக்கு அப்பால இந்தியா அந்த தலையிடும் பொழுது இந்த சீனாவோ பாகிஸ்தானோ எதுவுமே பேச முடியாதவர்களாக அல்லது அதுக்கான ஒரு அந்த 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 வட்டத்துக்குள்ளே இல்லாத ஒரு அரசியலுக்குள்ள இந்த வெளிவிவகார நிலைமையில இல்லாத நிலைமையில தான் இது நடந்தது. இன்றைக்கு அப்படியான ஒரு நிலைமை இருக்குதா? இன்றைக்கு எவ்வளவு மாற்றம் வந்துட்டு. இன்றைக்கு சீனா பாகிஸ்தானை கவனத்துக்கு எடுத்து அவர்களுடைய நடவடிக்கைகளையும் அந்நியப்படுத்த முடியாத அளவுக்கு அவர்களுடைய ஆதிக்கம் இன்றைக்கு இலங்கையிலே ஏற்பட்டிருக்குது அல்லது இந்து சமுத்திர பிராந்தியத்திலே ஏற்பட்டிருக்குது. இவைகளையும் எதிர்கொண்டுதான் அப்படி என்று சொல்லி சொன்னா இந்தியா ஒரு அழுக்கத்தை இலங்கைக்கு மேல கொடுக்க முடியும். இது எங்களுக்கு இதுகளை நாங்க எந்த அளவுக்கு விளங்கிக் கொள்ளுகிறோம். அதுதான் இந்தியா வான்றதுக்கும் போறதுன்ற அளவுக்கும் எங்களுடைய அரசியலை பேசிக்கொண்டு சில்லறைத்தனமான மிக மோசமான தங்கட தேவைக்கு கதிரைகளை பிடிச்சு கொள்றதுக்காக பேசுகிற அரசியலை தொடர்ந்து இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அன்றைக்கு கஜேந்திரகுமார் என்ன சொன்னார், இலங்கை இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன இதுகள் எல்லாம் சொல்லி போட்டு இன்றைக்கு பார்லிமெண்ட்ல இன்றைக்கு திடீரென்று 360 டிகிரி டேர்ன் பண்ணி சொல்றார், நாங்க 11ஆவது திருத்த சட்டத்தாலே ஒரு பிரயோசனம் இல்லை, ஆனா இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தட்டி கழிக்க முடியாதுன்னு பேசுறேன். ஏன்னா அன்றைக்கு அவர் கதிரையிலே இல்லை, அதனுடைய கதிரையை பிடிக்கிறதுக்காக அதை சொன்னார். இன்றைக்கு கதிரையை பிடிச்சதுக்கு பிறகு இன்றைக்கு சரி இலங்கை இந்திய ஒப்பந்தம் வேணாம் என்று அப்ப நிராகரிச்சது மாதிரி நிராகரிச்சுப்பட்டா அவருக்கு ஒரு தேவை இருக்குது, என்ன அடுத்த கட்டமாக என்னத்தை செய்கிறான் இன்றைக்கு இத ஆனபடியா இதோடைய போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் மாற்றாக அதுக்கான இரு தேசத்தை உருவாக்குறதுக்கு அவர் அதுக்கான என்ன செயல் திட்டத்தை அவர் கொண்டு செல்ல வேணும். இந்தியாவை தவிர்த்து அதுக்கான வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் ஆரோட சேர்ந்து செய்யறது. இந்த அரசியலை எவ்வளவு நான் என்னத்துக்கு இதை சொல்றேன்டா, எவ்வளவு தூரத்துக்கு எங்களின் அரசியல் தலைவர்களுடைய மனோநிலை இருக்குண்டு. சம்பந்தரியா என்ன சொன்னார், 13ஆவது திருத்தத்தை தாண்டி நாங்க எங்கேயோ போயிட்டோம்ட்டார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நம்பிக்கையில கனவான நம்பி, அதாவது புதிய அரசியல் சாசனம் கொண்டு வரப்படும். இப்ப என்ன சொல்றார், 13ஆவது திருத்தத்துல கை வச்சா இந்தியா சும்மா விடாது. இது என்ன அரசியல் ஐயா? நீங்க முதல் நீங்கள் நிதானமாக இலங்கை தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்றதை வரையறுத்து இந்த பிரச்சனை சம்பந்தமாக என்னது இதை நாங்க முன்னெடுக்க வேணும். உங்களுக்கு இதுக்கான ஆற்றல் இல்லை என்று சொல்லி சொன்னா ஒரு குழுவை ஒன்றை அமைக்க வேணும். ஒரு இது சம்பந்தமான ஒரு சர்வதேச அரசியல். இன்றைக்கு எவ்வளவு பேர் அரசியலுக்கு வெளியாலே எவ்வளவு புத்திஜீவிகள் இருந்து இருக்கிறார்கள். அவர்களை இணைத்து நீங்கள் இதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு நீங்க அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்கள்? இன்றைய அரசியல் என்ன நிலையில இன்றைக்கு போய்கொண்டிருக்குது? இன்றைக்கு 20ஆவது திருத்த சட்டம் இதுன்றதுக்கு நாங்க சரி வாக்களிச்சோம், எதிர்த்தோம் என்கிறதோட அது முடிஞ்சு. இனி அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் அதுகள் எல்லாம் வரைக்குள்ள நாங்கள் சும்மா சத்தம் போட்டுக்கொண்டு குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது அளவத்தில் போய்கொண்டு சரி. இன்றைக்கு அமெரிக்கா பிரதிநிதி போயிருக்கிறார், இன்றைக்கு பேசப்படுகிறது விஷயங்கள். உருத்திரகுமார் சொல்றார் என்ன பொறுத்தவரையில இந்த அடுத்த கட்டத்தை நான் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் சுருக்கமாக. இரண்டா நேரமும் போய்கொண்டிருக்கு. இந்த சொல்ல பெற விடயம் என்னன்னு சொல்லி என்னை பொறுத்தவரையில புலிகளுடைய தடையை நீக்கப்பட வேணும்ன்றதை நான் வரவேற்கின்றேன். அது அது இன்றைக்கு நீக்கப்படுத்திட்டது என்று சொல்லி இந்த என்ன இந்த கருத்துகள்ன்றதுகள் அல்ல. அதுக்குள்ள நான் வரையில் என்னடா ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். இரண்டாவது ஆணையம் அதுக்கான அவகாசத்தை இவர்கள் இந்த காரணங்கள் சொன்ன காரணங்கள் தவறு, ஆகவே அந்த காரணங்கள் அதுக்கான என்ன நியாயம் இருக்குது என்று சொல்லிச்சுன்னா அதுக்கு எங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதுக்கான இதை கொடுக்க வேணும் என்று சொல்லி. ஆனா உண்மையிலேயே
புலிகளை தடை செய்கிறதை வந்து இந்த இவர்கள் வந்து அதை அரசியல் ரீதியாக முன்னெடுத்து சென்றிருக்க வேண்டும். அதாவது நாங்கள் 2009க்கு பிறகு ஆயுத போராட்டத்தை கைவிட்டு விட்டோம், நாங்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் ரீதியான அதுதானே சொல்லுகிறார்கள், ராஜதந்திர ரீதியான போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக செயல்படுகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று வாதாடி இருந்தால் அது நியாயமான ஒரு வாதாட்டமாக இருக்கும். ஆனா இன்றைக்கு உருத்ரகுமார் என்ன சொல்ற, எனக்கு பிரபாகரன் என்கிறவரால இந்த வழி நடத்தப்பட்ட இந்த புலிகள் வந்து அவர் இல்லைனும் பொழுது இந்த புலிகள் என்றதுகள் வந்து தொடர்ந்து உயிர் வாழ அல்லது அதுக்கான செயல்பாடை செய்யக்கூடியதற்கான வாய்ப்பு எதுவுமே இல்லையானபடியத்தான் அவர்கள் இன்றைக்கு எத்தனையோ துண்டாக இதன் கொண்டு இந்த சொத்துக்களை தங்களின் கைவசம் வைத்துக் கொண்டு அதுக்காகவே அரசியல் நடத்தி கொண்டு புலிகளை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச விடயம். ஆனா இவர் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, இந்த புலிகளினுடைய இந்த கடந்த காலத்துல வந்த அந்த நம்பிக்கையில இருந்தவர்களை தன்னுடைய பக்கம் வைத்துக் கொள்ளலாம் என்றதுக்காக அதை சொல்றாரா, புலிகள் இருக்கிறார்கள் அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு இவர் வந்து ஒரு ஏஜென்டான செயல்பாட்டை செய்கிறாரா என்ற சந்தேகம் தான் எனக்கு எழுது. என்னென்று சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு புலிகள் இருக்கிறார்கள் முதல் வந்து நீங்கள் வந்து ஒரு பதில் கூட இது என்ன தார்மீக ரீதியாக அதுக்கு கூட வலுவில்லாத நீங்கள், அதாவது இந்த புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் இதுக்கு அவர்களுக்கு என்ன நடந்தது, அதுல என்ன யுத்த இறுதி நேரத்தில் வந்து உண்மையில சரணடைந்தார்களா, என்னென்ன ஒரு அரசு என்ற ரீதியில மாற்றான ஒரு அரசு என்றது கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஆகவே இன்றைக்கு இவர் தங்கவேலு ஐயா கூட புள்ளி விவரத்தோட மிக தெளிவாக சொல்றார் வந்து இந்த பின்னேரங்கள்ல என்னென்ன நேரங்கள்ல என்னென்ன என்ன சரணடைந்தார்கள் அவர்கள் வந்து இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே அதுக்கான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி, அப்ப இவ்வளவு பேரும் கொல்லப்பட்டது என்று சொல்லிக்கல அதுக்கான என்ன அவர்கள் என்ன விதத்துல வந்து இது நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்றது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கு பகிரங்கமாக தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்லவா. ஒரு அரசு என்ற ரீதியில தமிழ் மக்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்ன, புலிகள் தொடர்ந்து இருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், என்ன செயல்பாடு செய்கிறார்கள் அப்படின்னா கூண்டு வைக்கிறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்றீங்களா, அல்லது தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? ஆகவே எல்லாத்துக்கும் வந்து அவர்கள் சொல்லுகிற ஒரு பதில் வந்து அவர் பூடகமாக எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அதுக்கு நீ விளக்கம் கொடுக்கிறதுக்கு முற்படுவார்கள். அப்ப இது எவ்வளவு ஒரு என்ன தமிழ்ல என்ன வசனத்தை சொல்றோன்னு தெரியல, எவ்வளவு ஒரு கேவலத்தமான சிறுபள்ளத்தனமான ஒரு அரசியலை செய்கிறவர் வந்து இன்றைக்கு ஒரு நாட்டு அரசாங்கத்தினர் தலைவர் என்று சொல்லி அவரை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அவர்கள் வந்து தடையை நீக்கிறதுக்காக வாதாடுகிறார்கள். இவர்கள் இந்த தடைகள் நீக்கப்படுகிறது, இதனால தமிழ் மக்களுக்கு என்ன பிரயோசனம்? அதனாலதான் நான் சொல்றேன் என்னன்னா, இந்த தடை நீக்கப்பட்டால் அதுக்கு பிறகு இவர்களுடைய அரசியல் என்னன்றது தமிழ் மக்களுக்கு விளங்கும். என்னடா தடையை நீக்கப்பட்டால் இவர்கள் ஒன்றும் இல்லை என்றது வந்து புஷ்பானமான இந்த பழைய இதை வச்சுக்கொண்டு இந்த என்ன வேடிக்கை காட்டிக்கொண்டு இப்ப கொரோனாவாலே அதுகள் இல்லை, என்னடா அவர்களோட வருமானமும் போயிட்டு இல்லாவிட்டா அந்த விளையாட்டு என்ன நீங்க சொன்ன சங்கீத கதிரை விளையாட்டுகள் நடத்தி காசு சேர்த்துக்கொண்டு தங்களோட சட்ட பையன் ரப்பி கொண்டிருக்கிற வெளியில பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு முடியாமல் இருக்கிற நிலைமையில இன்றைக்கு புலிகள் இருக்கு என்று சொல்லி புது புலுடா உண்டு இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னா, இதுக்காகவே தான் நான் விரும்புறது என்னன்னா, இவர்கள் தடை நீக்கப்பட வேணும். அதுக்கு பிறகு இவருடைய அரசியல் என்னன்றது தமிழ் மக்கள் நேரடியாக கேட்கக்கூடிய. அப்படி என்றால் இப்ப சொல்லுவார்கள் தடை இருக்கிறபடியா நாங்க ஒன்றும் ரகசியம் எல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு பகிரங்கமாக நீங்க என்னத்தை செய்ய போறீங்கன்றத தமிழ் மக்களுக்கு சொல்ற ஒரு நிர்பந்தம் அல்லது அதுக்கு பிறகு இவர்கள் என்னென்ன என்ன இவர்களுடைய அரசியல் புஷ்வானம் என்னன்றதுகள் எல்லாத்தையும் முழுமையாக புரிந்து கொள்றதுக்கு வந்து இந்த என்ன பொறுத்தமட்டில் இங்கிலாந்து மட்டும் இல்லை, இந்த உலகளாவிய ரீதியில இந்த தடை ஏன் என்று சொல்லி சொன்னா இவர்களாலே எதுவுமே இனி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இல்லை, இவர்களுக்கு அந்த வலுவும் இல்லை, இவர்களை நம்ப மக்கள் தயாராகவும் இல்லை. ஆனா இவர்கள் வந்து இதை சொல்லிக் கொண்டு தங்களுடைய வருமானத்தை தேடிக்கொள்ளுகிறதுக்காக செய்கிறதுன்றதுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அதன் மூலம் உருவாகும். ஆகவேதான் அந்த தடையை நீக்க வேண்டும் என்றது வந்து என்னுடைய விருப்பமாக இருக்கிறதுக்கு அதுக்கான காரணம். ஆகவே இதால வந்து தடை நீக்கப்பட்டுட்டது என்று சொல்லி சொன்னால் அதன் மூலம் ஏதோ தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது, அதன் மூலம் ஒரு பெரிய ஒரு அரசியல் வந்து மாற்றம் உண்டு அடைந்துட்டது அதுகள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறதுக்கு அல்லது இவர்களை நம்பி அல்லது இவர்களை முன்னிலைப்படுத்தி இங்கே யாராவது பேசுகிறதுக்கு இந்த அரசுகள் அங்கீகரிக்கிறதுக்கோ எதுக்கும் அவர்கள் தயாரில்லை. அது அவர்களுக்கு என்ன எங்களுடைய பார்வைக்கு வந்து
வந்து இது இவருடைய எந்த அளவுக்குன்றது தெரியும். ஆனா அது எங்களுக்கு எத்தனை அளவுக்கு தெரியுதோ, ஆனா அந்த அளவுக்கு வந்து முழு தமிழ் மக்களுக்கும் தெரியாதுன்றபடியால் இந்த மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்குன்றதுதான் என்னால நான் சொல்லக்கூடிய கருத்துகள். ஆனா என்ன பொறுத்தமட்டில் நான் இப்படி இந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்காக நீங்க வந்து சிலர் வந்து நில கோவப்படலாம். ஆனால் எங்களுடைய இந்த இயலாமைன்றதில்லை, எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறோம் என்றதின்ற வருத்தத்தை வந்து நாங்கள் வெளிப்படுத்த தவறுவோம் என்றால் நாங்கள் தொடர்ந்து இதே பிழையைத்தான் நாங்கள் விட்டு கொண்டிருப்போம். ஆகவே இனி என்றாலும் இந்த பிழைகளை தவிர்த்து கொண்டு சரியான பாதைக்கு போறதுக்கும் ஒரு தமிழ் மக்களை ஒரு ஐக்கியப்படுத்துறதுக்குமான ஒரு நிலையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து விட்டு கொடுப்புகளை செய்ய வேணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் விட்டு கொடுப்பு சம்பந்தமாக சொன்னது, இந்த நாங்கள் வந்து அன்றைக்கு தமிழரசு கட்சியும் தமிழர் காங்கிரசும் வந்து கூட்டணியை ஏற்படுத்தும் பொழுது